வெல்கம் டு எஸ் ஆஃப் vlogs. என்ன பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு? என்ன சாப்பிட போறோம்? பிரியாணி. அதாவது 2 கடையோட பிரியாணி சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு ஃபுட் vlogger மாற போறோம். இங்க ஏதோ பீஃப் பிரியாணி இருக்குன்னு நான் எங்கன்னு தெரியல, பாக்கணும். யார கூட்டு வந்திருக்கோம்னா உள்ள வாங்க. வழக்கம் போல நம்மளோட சின்ராஸ் நம்மளுடைய சின்ராஸ் வந்திருக்காப்ல. நம்மளோட கேம் பத்ரியும் வந்திருக்காப்ல. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஆம்பூர் பிரியாணி. சரி, பிரியாணி கடைக்கு வந்துட்டோம். பிரியாணி சாப்பிட போறோம். ஓகே, என்ன பிரியாணி சாப்பிடுறோம்? பீஃப் பிரியாணி. பீஃபா? சாப்பிடுவீங்கடா? அதெல்லாம் சாப்பிடுவானுங்க. கை எப்படி காட்டுறான் பாரு. வாங்க, ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட. பீஃப் போட்டு உள்ள பெரிய ஆளா இருந்தாரு. டோக்கன் தான். டோக்கன் கேட்கறானே. எது டோக்கனா? வேற ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாணி வாங்கிட்டோம். ஹைஜீனிக் பாக்குறவங்க வராதீங்க. என்னப்பா? புள்ளையும் கொடுப்பா. கேம் பதிரி சிக்கன் வாங்கிப்பல. அந்த லைட்டர் மேல போய் ரசம் கொஞ்சம் லைட்டா பாம்பு ரசம் மாதிரி டிசைன் பண்ணலாம். பாய் குக்கர் சிம் பண்ணி ரைஸ் பண்ணாத லெக் பீஸ் நல்லாடா. சாப்பிடு. மூட்டு போடா. அப்போ முடிவு பண்ணிட்டேன் சாப்பிடு. கம்பேரிட்டிவ்லி இப்போதைக்கு நம்ம ஆம்பூர் பிரியாணி கம்பேரிட்டிவ்லி எனக்கு பீஃப் பிடிச்சிருக்கு. ஆனா சிக்கன் லவர்ஸ் சிக்கன் கண்டிப்பா பிடிக்கும். நீ சாப்பிடு. ஆமா, சாப்பிட்டு சொல்லுமா இப்போ சிக்கன் எப்படி இருக்கு? ஒரு சிக்கன் லவருக்கு தான் தெரியும் சிக்கன் எப்படி இருக்கணும். நான் மூஞ்ச பார்த்து ஆக்சுவலி இதாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா? வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் பசங்க. ஏன் வாய்ஸ் சொல்ல போனா பட்ஜெட் கம்மி. கம்மி தான் இருக்கு. 4 பேர் 2 பேருக்கு தான் இருக்கு. அதனால பிரியாணி வாங்கி பீஃப் பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணி சிக்கன் பிரியாணி பண்ணி ஷேர் பண்ணுவோம். இப்ப நாங்க அடுத்த கடைக்கு போயிட்டு அங்கேயும் ஷேர் தான் பண்ணுவோம். அடுத்த கடை இருக்குமான்னு தெரியல. பிரியாணி வந்து காலியா இருக்கும். ரொம்ப ரேட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டு கதை கொடுத்தான். டேய் 3 நிமிஷத்துக்கு பேசி அனுப்பிச்சிருக்கான்டா அவன். மணிக்கு இருப்பான். மன்னிச்சிடுறா. அது அங்கின் படம் மாதிரி. சாரி என்ன மனுஷன்டா. அவஸ்தப்பட்டுடா சாரி. அடி வைக்க தாவ மாட்டே. நான் எடுக்கறேனா கை கத புடுதுடா. நம்ம உட்கார்ந்தத பார்த்து என்ன கிளம்பறாங்க பாத்துவாங்க. என்ன பத்தி சொல்றேன். என்ன இப்ப பேசு. இப்ப பேசு. என்ன பத்தியா? ஸ்கூல்ல வந்து எல்லாரும் பத்தி சொல்லுவேன். நான் உன்னை பேச தாங்குவியா? என்னை பத்தி என்னடா உன்னை பத்தி இல்ல. நாங்க ஒன்னா படிச்சோம். கேரளா ட்ரிப் கூட்டு போனாங்க. வயநாடுக்கு போனோம். ட்ரெயின்ல போகும்போது அந்த பொண்ணு 12A. அந்த பொண்ணை இவனுக்கு சின்ன வயசுலயே தெரியும் போல. என்கிட்ட இந்த நாய் சொல்ல என்கிட்ட என்ன சொன்னா, மச்சான் அந்த பொண்ணு இன்ட்ரோ போடுறான்னு ஒரு பாத்து கேட்டேன். என்கிட்ட கேட்டான். அந்த பொண்ணு அப்ப என்கிட்ட பேசும். அந்த பொண்ணு அப்ப என்கிட்ட பேசும். நல்லா கேட்பாங்க. நீ போய் உசார் பண்ணியா? அதான் மச்சான் இல்ல சொல்றது கேள்றா. சில விஷயம்லாம் சொன்னாயே சொல்லுவான். நீ கரெக்ட் பண்ணல. அவன் சொன்னதை தான்டா போய் சொன்னேன். அவன் என்கிட்ட அந்த பொண்ணை பத்தி என்னென்ன சொன்னான். அதாவது அவன் ஒரு சில விஷயங்கள் சொல்லாதன்னு வச்சிருப்பான். அததான் நீ முன்னாடி சொல்லிருப்பேன். அடி வாங்கி சாவாத. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு பிரியாணி கடைக்கு போறோம். அங்க பிரியாணி இருந்தா கண்டிப்பா சாப்பிடுவோம். இல்லன்னா இவங்களை பத்தி நாங்க சொல்லுவோம். ஓகே.
சாப்பிட்டாச்சு. இன்னொரு லொகேஷன் போறோம். இருந்தா சாப்பிடுவோம். அங்க இருந்தா சாப்பிடுவோம். ஹெல்மெட் ஏன்டா வச்சிருக்கீங்க? நான் தூக்கிட்டு போய் என்னடா போறேன்? என்னடா எடுத்துட்டு போறான். எப்பா 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 இதெல்லாம் ஒரு ஹெல்மெட். அதை எடுத்துட்டு போய் அவன் என்னடா அம்பானி அவசரம் ஹெல்மெட் அப்புறம் நீ தான் மாட்டுவேன். என்ன டாடி நோட்டீஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லல. அதனால எனக்கு தெரியாது அவங்க அப்பா ஹெல்மெட் எல்லாம் என்கிட்ட சொல்ல. அங்கிள் எனிவே சாரி. அவங்க வண்டியில பெட்ரோல் இல்லையா, அதனால பிரியாணி கடைக்கு போல. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போட போறோம். அது நல்லா வண்டி நின்றுச்சுன்னா என்னது பெட்ரோல் காலி வா போலாம். ஏய் பெட்ரோல் டோ பண்றா. போறங்க ஃபர்ஸ்ட் மச்சான் ஏய் என்னடா பெட்ரோல் இல்லடா. நான் என்னடா பண்றது மச்சான்? பெட்ரோல் காசு இருக்கு, பெட்ரோல் தான் இல்ல. இவன் 50 ரூபாய் காலைல தான் போட்டேன்னா சரி நானும் வந்துரும் நினைச்சேன். வந்துச்சு அங்கங்க இங்க ஏய் அங்க எல்லாம் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்துருச்சுல. இவ்வளவு தூரம் வடபண்டி வந்து போடலாம். சரி பெட்ரோல் இருக்கும்னு நினைச்சு நான் வந்தேன். முன்னாடி வாங்கடா. பண்ணுமா? ஏய் நான் பண்றேன் உட்கார்றா. ஸ்டாண்ட் எடுக்கணும். வண்டி இருக்கு. என்னடா பண்ற? ஏன் மச்சி என்ன வண்டி அவ்வளவு மோசமா இருக்கு? பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதா? பிரேக் இல்லையா? வண்டி பெட்ரோல்ரா. பெட்ரோல் போடு. எங்க போற? டேய் இருக்காங்க. பைத்தியமாடா நீ? இவங்க பைத்தியமா இல்ல பைத்தியமா நடக்குறாங்களாவே. அண்ணா இது எப்படி கண்ணு தெரியாத பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனா தலையில அந்த துண்டு செட் ஆகல. சத்தியமா பத்தாங்க. வெளி மச்சா ஃபங்கு போட்டுட்டு இருக்கோம். என்னடா என்ன பண்ணலாம்? பிரியாணி காலியா போட்டியா? எவ்வளவுக்கு போட்ட? 50 ரூபாய்க்கா? ஏய் வீடியோ கம்போல ஞாபகம் இருக்குல்ல? 50 ரூபாய் தான் காலைல போட்டு 35 மேல. அப்படியா? கிலோமீட்டர் மேல. பரல அப்ப ஆக்டிவோட நல்லா தருதா? ஓய் ஓய் செல்ஃபி. எங்க அவரை தேடுங்க. அவருக்கு சொன்னா இந்த நம்பர் இருப்பான். ஓய் செல்ஃபி. ஓய் செல்ஃபி. I love you. பாத்தியா? நான் சொல்றேன். ஏய் சாப்பிடுறியாமா? கம்பேரிசன் வீடியோன்னு ஆரம்பிச்சேன். கரெக்டா? ஒரு இடத்துல போய் பிரியாணி சாப்பிட வச்சு அது நல்லா இருந்துச்சு. நான் தான் காசு கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு, பே பண்ணேன். இங்க மறுபடியும் இங்க என்ன கிடையாது? ட்ரிப்ளிகேனி பிரியாணிக்கு கூப்பிட்டு வந்தான். இது ஒரு தகர டப்பான்னு இதுக்கு ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் தண்ட செலவு வேற. என்னடா சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது வண்டி. பாத்தியா ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது. ஒரு சைக்கிள் கம்பேரிசன் பேசாம பார்சல் வாங்கிட்டு போயிடலாமா? வாங்கிட்டு போய் எங்க திம்ப? வீட்டுல சாப்பிடுவோம். என்னடா இவ்வளவு இவன் என்னடா பண்ணலாம்? இவனை கொன்னுடலாமா? வந்தோடனே பிடிச்சி கொட்டிட்டேன். டேஸ்ட் பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணினா இங்கே, பீஃப்னா ஆம்பூர் தான். ஸோ 2 பேருமே சலிச்சவங்க கிடையாது. நான் அங்கே மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக பில்லருக்கு ஆப்போசிட்ல இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்? எஸ்பிகே உள்ள போகலாம். வாங்க கமான். இங்கே என்ன பண்ணலாம்? பேக்கெட் என்ன போடுவாங்க? எதுக்கு இது இருக்கும்?
இதோட இது டீசெண்டா பண்ணலாம். சூப்பர் அடி. என்ன பண்ற? நீயே ட்ரை பண்ண முடிச்சு. நல்லாதுடா. நான் முன்னாடி சாப்பிடலண்ணா. முன்னாடி சாப்பிட்டா திட்டுவோம்ல அதுக்காக. நீங்க ட்ரை பண்ணு. ஒரு வாரத்துக்கு கை யூடியூப் ஆனப்ப இதை பத்தி சாம்பிள் தானே ஓசில இருந்து சாப்பிடுறேன். நல்லாதான் போச்சு தானே. லேயர் கேக் நல்லா இருக்கு. நாங்க இதுவா ஓவரா பேசணும்னு நினைக்காதீங்க. பட் ஆனா உண்மையில நல்லா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டது நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனா உண்மையில வருது. ஆமா, காரை சாப்பிட்டு வந்து சாப்பிடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்கும். பிரியாணி வான் வேற சொல்லிட்டியா? என்ன பண்றதுன்னு தெரியல. மூஞ்சி பிரைட்டா இருக்கணும்னு பண்ணேன். ஏதோ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்ட மாதிரி பேஸ்ட் ஏதோ ஒன்று அரைச்சு கொடுத்தான், போட்டேன். அது அவ்வளவு நேரம் ஆச்சா? பூண்டு வெங்காயமோ இந்த மாதிரி இருந்துச்சு சம்திங். அடுத்த வாரம் சொல்லலாமா? ரிவீல் பண்ணிடலாமா? இங்க நம்ம அடுத்த வாரம் எங்க போறோம்? கடலுக்கு போறோம்.